இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது நினிவேலில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேலின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் ஆண்டவர் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமே. இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, நாம் உபவாசம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தெய்வ பிள்ளைகளை, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். ஆமேன். நீங்கள் உபவாசத்தை பற்றி ஆண்டவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறார். பாருங்கள், இந்த நினிவே பட்டணத்துடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் யோனாக்கு சொல்வார், நீ புறப்பட்டு போய் என்ன பண்ண, நினிவேக்கு போய் அவங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, ஏன்னா அது அவங்களுடைய அக்கிரமங்கள் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நினிவே மக்கள் பயங்கர கொடுமையானவர்கள் என்று பயந்து யோனா நினிவேவுக்கு போகிறதுக்கு பதிலாக தர்ஷிச்சுக்கு போகிறார். அந்த தர்ஷிச்சுக்கு போனதுனால அந்த கப்பலில் பெரிய சேதம் உண்டாயிற்று, கடல் கொந்தளித்து. ஆனால் கடலை தூக்கி போட்ட பிறகு மறுபடியும் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி, நீ போய் நினிவேக்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்வார். அவர் பிரசங்கிக்கும் போது தான் அதை உணர்வடைந்து அங்கே மக்களெல்லாம் உபவாசம் இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நினிவேன் ராஜாவுக்கு எட்டின போது, தெய்வ பிள்ளைகள, பெரியோர் முதல் சிறியோர் மாத்திரம் இல்லாமல் இந்த செய்தி ராஜாக்கும் போகிறது. ராஜாவும் அங்கே உபவாசம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன். ஆமே. பெரியோர் முதல் சிறியோர் எல்லாம் இருக்கலாம், ஒரு சாதாரண உலக மக்கள் குடிமக்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே ராஜாவும் உபவாசம் இருக்கிறத நான் பார்க்கிறோம். உபவாசத்தின் பலன் என்ன தெரியுமா? ஆமே. அதே 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே அந்த ஜனங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவர் செய்ய இருந்த தீங்க செய்யாது போவார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்களை அங்கே அழிப்பேன்னு சொல்லியிருந்த அந்த செய்ய அந்த தீங்க கர்த்தர் தடுத்து விடுகிறத நான் பார்க்கிறோம். அப்போ உபவாசத்திற்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் உபவாசம் இருக்கிறோமா? ஒரு நாளாவது ஒரு வேளையாவது ஆமென் நீங்கள் உபவாசம் இருக்கிறது மிக மிக நல்லது, நன்மையான காரியம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆமென் ரோல் மாடலை நம்ம பார்க்குறோம். வாசிக்க கேட்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. யாருங்க? இயேசு. ஆமென். நம்மளுக்கெல்லாம் அடிச்சு விட ஆண்டவர் தானே வைத்து போயிருக்கிறார். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆமென். தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. புசியாமலும் குடியாமலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசத்தின் பலன் தான் அதன் பிறகு அவர் ஊழியம் செய்ய வைத்தது. அந்த உபவாசத்துக்கு பிறகு சத்துரு சோதிக்கும் போது அந்த சத்துருவை ஆண்டவர் ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போது இயேசுவே உபவாசம் இருப்பாரானா நீங்களே நானோ தெய்வ பிள்ளைகளை உபவாசம் இருக்க நல்லது. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். சில ஜாதி பிசாசு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் ஜபத்தினால போவாதுன்னு. அப்போ சில காரியங்களை, கடினமான காரியங்களை நம்ம மேற்கொள்ளனா, நம்ம பாவத்தை ஜெயிக்கணும்னா, நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரிகளை நம்ம ஜெயிக்கணும்னா, தெய்வ பிள்ளைகளை உபவாசம் இருக்குது நல்லது. ஆமேன். முடிஞ்ச 2 நாள் இருங்க, 3 நாள் இருங்க. ஆமேன். ஒருவேளை தொடர்ச்சியாக முழு உபவாசம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கும்போது உங்கள் ஆவி ஆத்மா ஆமேன் பலன் அடைகிறத பார்ப்பீங்க. அப்போ உபவாசம் இருங்கள். அன்றைக்கி நினிவேக்கு விரோதமாக பிரசங்கிக்கத்த போது அந்த நினிவே மக்கள் ராஜா முதல் கடைசி மனுஷன் வரலும் உபவாசம் இருந்தனால இவ்வளோ பெரிய சேதத்திலிருந்து தப்பித்தனர் அல்லவா?
நாம் உபவாசம் இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே பாடத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உபவாசம் இருக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எப்படி குடியாமலும் புசியாமலும் 40 நாள் உபவாசம் இருந்தீர் அல்லவா? நாங்களும் ஒரு வேளையாவது, வாரத்துக்கு ஒரு முறையாவது இப்படி உபவாசம் இருக்க நீங்கள் கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இதனால் ஆவி ஆத்துமா ஆண்டவரை பலன் அடையட்டுங்கப்பா. இவர்களுக்கு விரோதமாக வர தீங்குகள் ஆண்டவரை தடுத்து நிறுத்தப்படட்டும். இதில் பாதுகாத்துகளும் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். உபவாசம் இருங்க, உங்கள் ஆவி பலன் அடையும். God bless you.